பரீட்சித் மகாராஜாவுக்கு ஒரு முனிகுமாரன் சாபம் கொடுத்தான். இன்றிலிருந்து 7வது நாள் தக்ஷகன் என்ற பாம்பு கடித்து இறந்து போவான்னு கேள்விப்பட்டான் பரீட்சித்து. உடனே தன்னுடைய மகன் ஜனமேஜயனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு, இந்த 7 நாள் வாழ்க்கையில மிச்சம் இருக்கு இல்லையா, 7ஆம் நாள் தானே பாம்பு கடிக்க போறது, அந்த 7 நாள் பொழுதை நல்ல பொழுதா கழிக்கிறேன்னு சொல்லி கங்கை கரையில போய் உட்கார்ந்தான். வியாசருடைய மகன் சுகாச்சாரியார் வந்து எழுந்தருளினார். அவர் பாகவத புராணம்னு கண்ணனுடைய லீலைகள் கிருஷ்ண சரித்திரத்தை 7 நாள் சப்தாகம்னு சொன்னார். பரீட்சித் உட்கார்ந்து கேட்டான். 7ஆம் நாள் மோட்சம் போயிட்டான். 7 நாள் பகவானுடைய சரித்திரத்தை கேட்ட பரீட்சித் மோட்சம் அடைந்தான். வரலாறு பார்க்கிறோம். அதுக்கு மேல நம்ம ஆண்டாள் நாச்சியார், ஆண்டாள் நாச்சியாருக்கு எப்படி கண்ணன் மீது காதல் வந்தது? பெரியாழ்வார் சின்ன வயசுல இருந்து ஆண்டாளுக்கு கண்ணனுடைய சரித்திரங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தார். குறிப்பா விஷ்ணு புராணம், பாகவத புராணம், இதெல்லாம் கிருஷ்ணனுடைய லீலைகள் எப்படி வர்ணிக்கப்பட்டிருக்கு, இதையெல்லாம் பெரியாழ்வார்த்தேர்ந்து கேட்டு 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 மானிடவர்க்கென்று பேச்சுப்படியில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே, நான் மானிடனை மணக்க மாட்டேன் மாதவனைத்தான் மணப்பேன்கிற அளவுக்கு ஆண்டாள் வந்தான்னா சின்ன வயசுல இருந்து கேட்டதுதான் காரணம். அப்போ ஒரு பிரகலாதனை உருவாக்கியது சிரவணம், பரீட்சித்துக்கு மோட்சம் கொடுத்தது சிரவணம், ருக்மிணி கண்ணனை திருக்கல்யாணம் பண்ணதுக்கு காரணம் சிரவணம். ஏன் நம்ம ஆண்டாள் நாச்சியார் கோதை ஆண்டாள், தமிழை ஆண்டாள், கோதை ஆண்டாள், அரங்கனை ஆண்டாள், கோதை ஆண்டாள், நம் மனங்களை ஆண்டாள், கோபாலன் அல்லால் திருமணம் வேண்டாள் என்னும் அளவுக்கு ஆண்டாள் விளங்கினார். பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளைன்னு மாமுனிகள் கொண்டாடினார். அந்த பக்தி எங்கேருந்து வந்ததுன்னா பெரியாழ்வாரிடம் இருந்து காதால கேட்டதுதான். அப்ப நாம் பண்ண வேண்டியது என்னன்னா, தினந்தோறும் கொஞ்சமாவது பகவானை பற்றி கேட்க வேண்டும்னு இனி ஒரு விதி செய்வோங்கிற பாருங்க. இந்த நொடி முதல் தினந்தோறும் கொஞ்ச நேரமாவது, அது அவரவருடைய சூழலை பொறுத்து, அது வந்து 1 மணி நேரமா, அரை மணி நேரமா, 10 நிமிஷமாங்கிறத பத்தி அடியேன் கமெண்ட் பண்ணல, கொஞ்ச நேரம்னு ஜெனரிக்கா சொல்லிட்டேன். தினமும் கொஞ்ச நேரமாவது பகவானை பற்றி நாம் கேட்க வேண்டும். ஆனா கொஞ்ச நேரம் தப்பாம கேட்டுண்டே வந்தா நமக்கு தானே ருச்சி வந்துடும். எங்கேருந்து தெரியறதுன்னா யூடியூப்ல இருந்து தெரியுது. இந்த யூடியூபுக்கு ஒரு பழக்கம் உண்டு. இன்னைக்கெல்லாம் யாரையா திட்டணும்னாலே முட்டாள்னு திட்டணும்னா யூடியூப்னு திட்டிடுறான். டியூப்னா டியூப்லைட்னு அர்த்தம். யூடியூப் அப்படின்னாலே நீ முட்டாள், கௌரவமா திட்டுறோன்னு திட்டுறா. அந்த யூடியூப் இல்ல, யூடியூபுக்கு ஒரு ஹேபிட் உண்டு. இன்னும் இல்ல, இன்னைக்கு நீங்க யூடியூப்ல போய் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து கிரிக்கெட் மேட்ச் அப்படின்னு சர்ச் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நீங்க சர்ச் பண்ணிட்டு ஓகே, நாளைக்கு யூடியூப் ஓபன் பண்ணாலே அடுத்த அதே கிரிக்கெட் மேட்சை அதை சஜஸ்ட் பண்ணும். நான் கேட்கவே இல்லையே, ஏன்பா சஜஸ்ட் பண்ணிட்டுன்னா, நேத்திக்கு நீ இதை பார்த்திருக்க, இது உனக்கு ருச்சி வந்திருக்கும், திரும்பவும் அதைத்தான் பார்க்க விரும்புவாய், மீண்டும் அதையே தருகிறேன். அப்போ யூடியூபுக்கு கூட அது தெரிஞ்சிருக்கு இல்லையா? அப்ப இன்னைக்கு பகவானை பத்தி நாம கேட்க ஆரம்பிச்சோம்னா நம்ம மைண்ட் மறுநாள் தானே அதை கேட்கணும்னு ஆசைப்படுமா? யூடியூபுக்கு தெரிஞ்ச ரகசியம் நமக்கு தெரியல, அவ்வளவுதான் பிரச்சனை. அது டியூப்னு பேர் வச்சிருந்தாலும் தெரிஞ்சுட்டு இருக்கு. நேற்றுக்கு உன்னை கேட்டா மறுநாள் அது தொடர்பான விஷயத்தை கேட்கணும்னு மனுஷன் ஆசைப்படுவான். சஜஸ்ட் பண்றது சாமானிய லௌகிக விஷயத்துக்கே அந்த ஆசை வருதுன்னா, பகவானை பத்தி கேட்டா மீண்டும் கேட்கணுங்கிற ஆசை, அந்த தூண்டுதல் வருமா வராதா? அதனால ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரம் பகவானை கேட்பதுன்னு ஆரம்பித்து பாருங்கள். மைண்டுங்கிற யூடியூப் தானா சஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். மீண்டும் 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 அவனை பற்றி கேட்க தொடங்குவோம். ஒருத்தர் கேட்டார், நானும் சார் பகவானை பத்தி நிறைய கேட்கறேன், நான் பிராக்டிக்கல் லைஃப்ல உங்களுக்கு புரிய மாட்டேங்கிறது, உபன்யாசம் கேட்கும் போது புரியறாப்புல இருக்கு, வெளியில போற வரைக்கும் எல்லாம் ஞாபகம் இருக்காப்புல தான் இருக்கு. இன்னைக்கு 16 பாயிண்ட் சொன்னார், 8 பாயிண்ட் சொன்னார், எல்லாம் வீட்டுக்கு போனா மறந்து போயிடுறது. அது இந்த எலக்ட்ரானிக் ஆப்ஜெக்ட் மாதிரி கடையில கடைக்காரருக்கு நேரம் நல்லா வேலை செய்யும், வீட்டுக்கு கொண்டு வந்தா மக்கர் பண்ணும். இது அந்த மாதிரி இருக்கேன்னா, இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். அதுக்காக இதை மறந்துடணும்னு அர்த்தம் இல்லை. மீண்டும் மீண்டும் கேட்டால் அபியாசம், மீண்டும் மீண்டும் கேட்டால் நினைவில் இருக்கும், அதுல சந்தேகமே கிடையாது. இருந்தாலும் ஒரு கதை சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு குரு இருந்தார். அவர் சீடன் கையில ஒரு முறத்தை கொடுத்தாராம், அழுக்கு முறம். இதுல போய் தண்ணி மொண்டு வாங்கினார். முறத்துல தண்ணி மொண்டு வந்தா என்ன ஆகும்? ஓட்ட வழியா கொட்டிடும். தண்ணி மொண்டு கொண்டு வந்தான், ஒண்ணுமே இல்லை. என்னடான்னு கேட்டா, தண்ணி எல்லாம் கொட்டி விட்டுருந்தான். மறுபடியும் போய் மொண்டு வாங்கினார். மறுபடியும் தண்ணீர் மொண்டு வந்தான், பார்த்தா எல்லாம் கொட்டிட்டு வச்சு. மறுபடியும் போனோம், 10 தடவை போனோம். 10 தடவை போய் முறத்துல தண்ணி கொண்டு வந்துட்டே இருந்தான், தண்ணி எல்லாம் கொட்டி போச்சு. 11ஆம் தடவை குரு கிட்ட கேட்டான், குருவே உங்களுக்கு தெரியாது இல்ல, இந்த முறம் தான் இவ்வளவு ஓட்டையோட இருக்கு, இந்த ஓட்ட முறத்துல எவ்வளவு தண்ணி கொண்டு வந்தாலும் கீழே தான் கொட்டுறது, தங்கவே மாட்டேங்கிறது, எதுக்கு கொண்டு வர சொல்றீங்கன்னு கேட்டான். குரு சொன்னார், முறம் தூய்மையா எடுத்து பார்த்தியான்னு. முறம் கிளீனா எடுத்தான். 10 தடவை தண்ணி மொண்டான் இல்லையா, அழுக்கு முறம் தூய்மையா எடுத்து.
நம்ம மனசுதான் அந்த முறம், பகவானை பற்றிய செய்தி தான் தண்ணீர். அந்த பக்திங்கிற தண்ணீர் மனசுல நனையறதோ நனையலையோ 10 நாள் உட்காந்து பகவானை பத்தி கேட்டா இந்த முறம் தூய்மையாடுறது இல்லையா, மனசுல தூய்மை வருது இல்லையா, கெட்ட எண்ணங்கள்லாம் நீங்கிடுறது இல்லையா, அந்த நேரம் பகவானை அனுபவிக்கும் போது பேரின்பம்ங்கிறது கிடைக்கிறது இல்லையா, அது சத்தியம் தானே. அதனால் இன்று முதல் பகவானை பற்றி தினந்தோறும் கேட்போம். கேட்க ஆரம்பிச்சா இந்த யூடியூப் தானே சஜஸ்ட் பண்ணி மீண்டும் கேட்க வைக்கும். இதுதான் பாயிண்ட் நம்பர் 1, சிரவணம். 2, கீர்த்தனம், பகவானுடைய திருநாமங்களை பாடுவது. நாவாயில் உண்டே நமோ நாராயணாவென்று ஓவாதுரைக்கும் உரையுண்டே, முதல் ஆழ்வார் பாசுரம். நாக்குல இருக்கு நாராயண நாமம், நன்னா அதை பாடலாமே. அதனால இன்று முதல் பகவானுடைய திருநாமத்தை ஏதோ ஒரு முறையில் நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை மட்டும் ஒரு விதியாக உறுதியாக எடுத்துக்கொண்டு ஆச்சாரியர்கள் ரசிச்சு சொல்றா, பெருமாள் கட்டிப்பொன் போல, அவர் திருநாமம் பணிப்பொன் போலங்கிறார். புரியல, இது வரைக்கும் புரியறாப்புல தானே பேசுங்க. கட்டிப்பொன் பணிப்பொன்னா ஒன்றும் இல்லை. பெருமாள் 24 கேரட் தங்க பிஸ்கட் மாதிரியாம். அவருடைய திருப்பெயர் திருநாமம் 22 கேரட் தங்க நகை மாதிரியாம். பெருமாள் 24 கேரட் தங்க பிஸ்கட், பெருமாளுடைய திருப்பெயர் 22 கேரட் தங்க நகை. ரெண்டுல எது பெருசு, தங்க பிஸ்கட்டா தங்க நகையா? பெண்கள்லாம் நிறைய இருக்காங்க தங்க நகை. உண்மையாவே தங்க நகை தான் பெருசு. இந்த தங்க பிஸ்கெட்டை வச்சுட்டு என்ன பண்றது, பீரோல பூட்டி வைக்க முடியும் அவ்வளவுதான். அதுலயும் இடி ரைடா ஐடி ரைடா எல்லாத்துக்கும் பயப்படணும். ஆனா தங்க நகை இருக்கே, லாக்கர் பீரோல பூட்டி வைக்கணும்னாலும் பூட்டி வச்சுக்கலாம், கல்யாணம் காட்சிக்கு போகணும்னா கழுத்துல போட்டுண்டு போகலாம், ரொம்ப கஷ்டமா இருந்தா சேட்டுக்கிட்ட அடகு வச்சு பணமும் வாங்கிக்கலாம், எப்படி வேணா பயன்படுத்தலாம். அது போல பெருமாள் தங்க பிஸ்கெட் மாதிரி அவர் பாட்டுக்கு ஒரு இடத்துல இருப்பார். அவர் திருநாமம் இருக்கே தங்க நகை மாதிரி கூடவே வரும். யார் வேணா சொல்லலாம், எங்க வேணா சொல்லலாம், எப்ப வேணா சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். தங்க நகையை எப்படி வேணா யூஸ் பண்ற மாதிரி பகவானுடைய திருநாமம் இருக்கே, இந்த நேரத்துல தான் நீ காலை குளிச்சுட்டு தான் ஒன்றும் கிடையாது, எப்ப வேணா சொல்லலாம். அன்னைக்கு திரௌபதி பார்த்தோமே, திரௌபதி கோவிந்தான் கூப்பிட்டாலே, அப்ப அவளுக்கு அந்த 3 நாள், அந்த 3 நாள்ல கோவிந்தா என்று கூப்பிட்டாலும் அவளுக்கு புடவை வந்தது. அதனால பகவானுடைய நாமத்தை சொல்வதற்கு இந்த காலம்தான் நேரம் தான் கிடையாது. நீங்க எப்ப சொன்னாலும் இந்த நாராயண மந்திரம் இருக்க 8 எழுத்து மந்திரம், அந்த 8 எழுத்து மந்திரம் 8 விஷயத்தை கொடுக்கும்னு திருமங்கை ஆழ்வார் பாடினார். குலம் தரும், செல்வம் தந்திடும், அடியார் படுதுயராயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும், நீள் விசும்பு அருளும், அருளோடு பெருநிலம் அளிக்கும், வலம் தரும் மற்றும் தந்திடும், பெற்ற தாயினும் ஆயின செய்யும், நலம் தரும். 8. அப்போ 1 குலம் தரும், அடியார்கள் கூட்டத்தோடு சேர்ந்திருக்கும் பாக்கியம், சத்சங்கத்தை கொடுத்துரும். செல்வம் தந்திடும், பணங்காசு வேணுமா அதையும் பகவான் நாமா கொடுக்கும். அடியார் படுதுயராகினவெல்லாம் நிலம் தரம் செய்யும், கஷ்டத்தை எல்லாம் தரைமட்டமா ஆக்கிடும். நீள் விசும்பு அருளும், வைகுண்டம் மோட்சத்தை பெற்று தரும். அதுக்கப்புறம் அருளோடு பெருநிலம் அளிக்கும், பகவானுக்கு தொண்டு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். வலம் தரும் மற்றும் தந்திடும், வலம்னா வலிமை, பலம்னு அர்த்தம், பலத்தை கொடுக்கும். பெற்ற தாயினும் ஆகின செய்யும், அம்மா என்ன செய்யறாளோ அதுக்கு மேல நாம செய்யும். அல்லது பெற்றதாயினும் ஆகின செய்யும், ஏற்கனவே நீ பெற்றதா இருந்தாலும் அதை இன்னும் அதிகமாக கொடுக்கும். பெற்றதாயினும் ஆகின செய்யும், பெற்ற தாயினும் ஆகின செய்யும். திருமங்கை ஆழ்வார் இப்படி நிறைய கீவாஜாலாம் நிறைய பண்ணுவார். பெற்றதாயினும் ஆகின செய்யும், பெற்ற தாயினும் ஆகின செய்யும், நலம் தரும், நன்மைகளும் தரும், குலம் தரும், செல்வம் தந்திடும், அடியார் படுதுயராயினவெல்லாம் நிலம் தரம் செய்யும், நீழ்விசும் அருளும், அருளோடு பெருநிலம் அளிக்கும், வலம் தரும் மற்றும் தந்திடும், பெற்ற தாயினும் ஆகின செய்யும், நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன், நாராயணா என்னும் நாமம். அப்போ அந்த நாராயண நாமம் அத்தனையும் நமக்கு கொடுக்கும். இன்னொன்று, பகவானுடைய நாமத்துக்கு என்ன சிறப்புன்னா, அது மட்டும்தான் தெரியாம சொன்னாலும் பலன் உண்டு. மற்றதெல்லாம் பகவானை பற்றி உபன்யாசம் கேட்குறோன்னா உட்காந்து கான்சன்ட்ரேஷனோட கேட்டாதான் பலன் உண்டு. அதனால நாம பாட்டுக்கு மொபைல் ஃபோனை நோண்டிட்டு இங்கே அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நடுவில் உபன்யாசம்னா அந்த சிரவணத்துக்கு அவ்வளோ பலன் கிடையாது. ஆனால் கீர்த்தனம் இருக்கே, நம்ம மொபைல் ஃபோனை நோண்டிகிட்டே கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு, அதுக்காக தயவு செஞ்சு அப்படி பண்ணிடாதீங்க, நான் புரியறதுக்காக தான் சொன்னேன். அப்படி ஒருவேளை மொபைல் ஃபோனை நோண்டிண்டே செல்ஃபோனை தேய்ச்சிண்டே கிருஷ்ணா ராமா கோவிந்தா நாராயணான்னு சொன்னாலும் 100க்கு 100 பலன் உண்டு, அதில் சந்தேகமே கிடையாது. நாம சங்கீர்த்தனத்துக்கு மட்டும் உள்ள ஸ்பெஷாலிட்டி அது. இதை எங்கே பார்க்குறோன்னா, அஜாமிளன்னு தரந்தான். அஜாமிளன் வாழ்க்கை முழுக்க பாபமே தான் பண்ணான், 88 வருஷம் வாழ்ந்தான். மரண தருவாய் யமதூதர்கள் பாசக்கயத்தை அவன் மேலே வீசினாங்க. இந்த அஜாமிளனுக்கு 10 மகன்கள், அதில் 10வது மகனுக்கு நாராயணன்னு பேரு.
இவன் பெருமாளை கூப்பிடல, யமதூதர் பாசக்கயிற்ற வீசவும் 10வது பையனை நாராயணா அப்படின்னா. விஷ்ணு தூதர்கள் வந்தார்கள், யமதூதர்களை தடுத்தார்கள். இவன் நாராயணான்னு சொல்லிட்டான், அவன் பாபம் எல்லாம் போய்விட்டது, நீங்க கொண்டு போகக்கூடாதுன்னார்கள். யமதூதர்கள் பார்த்தாங்க, இது பாருங்க, அவன் உங்க நாராயணனை சொல்லல, அவன் பிள்ளை நாராயணனை கூப்பிட்டுருக்கான். இது ஏதோ கூப்பிடாம ஆஜராகிற மாதிரி. ஒரு ஸ்கூல்ல 2 பசங்க சண்டை போட்டு இருந்தானா, ஒருத்தன் போடா முட்டாள்னா, அவன் இவனை பார்த்து போடா முட்டாள்னா, இவன் அவனை பார்த்து போடா முட்டாள்னா. வாத்தியார் சம்பந்தமே இல்லாம வந்தார், டேய் நான் ஒருத்தன் இருக்கும் போது நீங்க 2 பேரும் ஏன்டா சண்டை போடுறீங்க அப்படின்னார். இதுதான் தேவையில்லாம வந்து ஆஜராகுது. அவன் யமதூதர்கள் கேட்டாங்க, அவன் பாபம் பண்ணியிருக்கான், நாங்க தண்டிக்கிறோம், அவன் பிள்ளை நாராயணனை கூப்பிட்டான், அந்த நாராயணன் வரல, நீங்க நடுவில் வந்து எங்க நாராயணனை தான் கூப்பிட்டான்னு விஷ்ணு தூதர்கள் வரீங்களே. அப்போ விஷ்ணு தூதர்கள் சொன்னார்கள், அவன் தெரிஞ்சு கூப்பிட்டானா தெரியாம கூப்பிட்டானாங்கிறது முக்கியம் இல்லை, நாராயணன் என்று சொல்லிவிட்டாலே பாபங்கள் நீங்கும், யமலோகத்துக்கு அவன் போக மாட்டான். அந்த இடத்துல பாகவத ஸ்லோகம் பாருங்க, சாங்கேத்தியம் பாரிஹாஸ்யம் வா ஸ்தோபம் ஹேளனமேவா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷாக ஹரம் விதுகு. சாங்கேத்தியம்னா பேச்சு வழக்கில் பகவன் நாமாவை சொன்னாலும் பலன் உண்டாம். இவர் என்ன பண்ணார், இந்த உபன்யாசம் எங்கே நடக்கிறதுன்னு கேட்டார். அவர் சொன்னார், இந்த அமிஞ்சிக்கரையில் வரதராஜ பெருமாள் கோவில் இருக்கு இல்லையா, அதுக்கு எதிர்த்தாப்புல நடக்கிறதுன்னார். அவர் வரதராஜன் மேலே பக்தியில் சொல்லலை, ஐயாவு மகால் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குன்னு லொக்கேஷன் சொன்னார். ஆனால் லொக்கேஷனுக்கு வரதராஜன் சொன்னார் இல்லையா, நாம சங்கீர்த்தனம் பண்ணான்னு பெருமாள் அக்கௌண்ட்டில் எழுதிடுவாராம். அதான் சாங்கேத்தியம். அடுத்து பாரிஹாஸ்யம், இந்த குரங்கெல்லாம் கிண்டல் பண்ணும்போது ரங்கா ரங்காங்கிறான். பெருமாள் பார்த்தார், என் பேரை தான் சொன்னான்னு எழுதிட்டாரான். பரிகாசம் பண்ணும்போது தன் நாமத்தை சொன்னாலும் தன்னைத்தான் சொன்னான்னு எழுதிடுறானா. இது பரவாயில்ல. ஸ்தோபம், ஸ்தோபம்னா இந்த பாட்டெல்லாம் பாடுறா இல்லையா, அவளுக்கு நடுவில் சங்கதி ஏதாவது வேணுமா, சங்கதி மிஸ் ஆச்சுங்கிறதுக்காக ஹரி நாராயணா அப்படின்னு போட்டான். அது பெருமாளை சொல்றதுக்கு இல்லை, பாட்டை ஃபில் பண்றதுக்கு. ஃபில்அப் பண்ண போட்டாலும் என் பேரை போட்டு ஃபில்அப் பண்ண இல்லையா, வச்சுக்கோ அனுகிரகம்னு கொடுத்துட்றானா. இதெல்லாம் பரவாயில்ல. ஹேளனம் ஏவவா, ஒருத்தன் பகவானை திட்டணும்னு சொல்லிட்டு திட்டினான்னா, நிறைய பேர் ராமன் கிருஷ்ணன் எல்லாரையும் திட்டுறா இல்லையா, என்னை திட்டும் போது என் பேரை சொன்னான்னு அவனுக்கும் அனுகிரகம் பண்ணிடுவாரான். அதனால தான் சொல்கிறா, ஆஸ்திகர்களை விட நாஸ்திகர்கள் தான் நிறைய அனுகிரகம் வாங்கிட்டு போவா. அவள் தான் பெருமாள் பேரெல்லாம் சொல்லி சொல்லி திட்டிகிட்டே இருக்கா. அதனால பெருமாள் சரி என் பேரை சொன்ன வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவளுக்கும் அனுகிரகம் பண்ணிடுவாராம். அது மட்டும் இல்லை, பதித ஸ்கலிதோ பக்னஹா சந்தஷ்ட ஸ்தப்த ஆகதஹா. நீ கீழே விழுந்தாலும் சரி, இன்னொருத்தன் தள்ளி விட்டாலும் சரி, ஒருத்தன் அடித்தாலும் சரி, ஒரு விலங்கு நம்மளை கடித்தாலும் சரி, எல்லா நேரத்திலுமே பகவானுடைய நாமத்தை சொல்லலாமே. ஒரு தும்மல் போட்டால் ஐயோ சாரி இதெல்லாம் சொல்லாம ஒரு தும்மல் போட்டா ஹரி கோவிந்தா சொல்லலாமே. அவ ஊர் பெருமாள் பேரை சொல்லலாமே. அந்த காலத்திலலாம் பெரியோர்கள் தும்மினா அவ திவ்ய தேச பேரை சொல்லுவாளாம். திருவரங்கம், திருவேங்கடம், அப்படி தங்கள் திவ்ய தேசங்களை சொல்லுவா. அப்படி எல்லா நேரத்திலும் பகவானுடைய திருநாமத்தை சொல்வது. இது பாருங்க, இப்போ அன்றாட வாழ்வில் ஆன்மீகம் ரொம்ப சிம்பிள். நம்ம ஒரு ஃபோன் எடுத்தா என்ன சொல்றோம், அதுக்கு மேல நாராயணா. ஃபோன் எடுத்தால் நாராயணான்னு ஆரம்பிக்கலாமே. அது ஒன்னொன்னும் பகவானுடைய திருநாமம் தானே. அப்போ அந்த மாதிரி நாம் ஃபோன் பேசினா அது இன்னும் விசேஷம் தானே. அடுத்து ஒருத்தரை சந்திக்கும் போது ஹலோங்கிறோம், ஹாய்ங்கிறோம். அப்படி சொல்கிறத விட கோதா கோவிந்தா, சில பேர் ராதே கிருஷ்ணான்னு அவ சம்பிரதாயத்தில் சொல்லுவா. எம்பெருமானார் நெறியில் கோதே கோவிந்தான்னு சொல்லலாம். அதுபோல ஒரு பகவானுடைய திருநாமம் ராமா கிருஷ்ணா ஹரி கோவிந்தா, ஏதோ ஒரு திருநாமம், பகவானுடைய திருநாமத்தை சொல்லி ஒருத்தர் சந்திக்கும் போது பேசிக்கொள்ளலாமே. ஒரு மெசேஜ் அனுப்பும் போதே குட் மார்னிங்னு ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக ஸ்ரீ ஹரிஹி போட்டு மெசேஜ் ஆரம்பிக்கலாமே. அப்போ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். அங்கெல்லாம் பகவானுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தாலும் அது ஒன்னொன்னுக்கும் பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவான். அப்போ பாருங்க, ஒரு பக்கம் சிரவணம்னு சொல்லி இங்கே ஒரு ப்ளூடூத்தை ஆன் பண்ணிட்டோம் யூடியூப் போட்டு, இங்கே இன்னொரு பக்கம் கான்டாக்ட்ஸில் பெருமாளுடைய ஃபோன் நம்பராக அவனுடைய திருநாமத்தை ஸ்டோர் பண்ணி அப்பப்போ டயல் பண்ணுறதுங்கிற முடிவுக்கும் நம்ம வந்துட்டோம். இதெல்லாம் டெய்லி ரொட்டீனில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஆனாலும் ஒருத்தர் கேட்டார், இது என்ன அந்த மாதிரி பகவானையே நினைக்காமல் சொன்னாலும் நாம சங்கீர்த்தனம் பலன் தருமானா, தருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இது நாராயணியத்தில் பட்டத்திரி சொல்கிறார். நிருணாம புத்தியாபி முகுந்த கீர்த்தனம் தகத்ய கௌகான் மகிமாசிய தாத்ருஷா யதாக்னிரேதாம்சி யதௌஷதம் கதான் இதி பிரபோ த்வத் புருஷா பபாஷிரே என்று பட்டத்திரி சொல்கிறார். அதாவது நெருப்பு இருக்கே, தெரிஞ்சு கை வச்சாலும் சுடும், தெரியாம கை வச்சாலும் சுடும். பகவன் நாமம் நெருப்பு மாதிரி. நீ தெரிஞ்சு சொன்னாலும் பாபத்தை எரிச்சிடும், தெரியாமலே சொன்னாலும் பாபத்தை எரிச்சிடும். நெருப்பு அதன் வேலையை பண்ணிடும். இன்னொன்று, அது மருந்து மாதிரியாம். இந்த இப்போ பேராசிட்டமால் மாத்திரை இருக்குது. இந்த கோவிட் வந்ததுலேருந்து டோலோ 650 எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ டோலோ 650 எடுத்துப்போம்.
ஒருத்தர் டோலோ 650னா என்னன்னு சொல்லி அவர் இன்டர்நெட் கூகுளாச்சாரியார் எல்லாம் சர்ச் பண்ணி இது பேராசிட்டமால் 650 mg இருக்கு தெரிஞ்சுட்டு சாப்பிட்டார், அவருக்கும் ஜுரம் குறையும். இன்னொருத்தர் என்னன்னே தெரியாம டாக்டர் கொடுத்தாருன்னு சாப்பிட்டார், அவருக்கும் ஜுரம் குறையும். நீ மாத்திரையை தெரிஞ்சு சாப்பிட்டாலும் தெரியாம சாப்பிட்டாலும் வியாதி குணமாகும். பகவன் நாமாங்கிற மருந்தை தெரிந்து உட்கொண்டாலும் தெரியாமல் உட்கொண்டாலும் நம்முடைய பிறவி பிணி என்ற நோயே விலகிவிடும். ஆகையினால நாம சங்கீர்த்தனம் என்பது எப்படினாலும் பலன் கொடுக்கும். இது நம்மாழ்வார் இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு விஷயம் பாடினார். கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் எண்ணிலும் வரும் எண்ணினி வேண்டுவோம். இது பாருங்க, திருவாய்மொழியில நம்மாழ்வார் பாசுரம் எண்ணிலும் வரும்னார். 1 2 3 எண்ணிக்கை சொன்னாலும் பெருமாள் அனுகிரகம் பண்ணுவாராம். இது என்னப்பா ரொம்ப டூமச்சா இருக்கு. இது புரியறதுக்காக நாங்க ஒரு கதை சொல்லுவோம். ஒரு பெரிய பட்டிமன்றம். பள்ளிக்கூட வாத்தியார் சிறந்தவரா, கல்லூரி வாத்தியார் சிறந்தவரா, பேராசிரியரா, பள்ளி ஆசிரியரா அப்படின்னு பட்டிமன்றம். இந்த பக்கம் பள்ளி ஆசிரியர் வர, அவர் வந்து பேசுறார். பள்ளிக்கூட ஆசிரியர் தான் சிறந்தவர், ஏன்னா பள்ளிக்கூட ஆசிரியருக்கு தான் பெருமாளுடைய அருள் கிடைக்கும்னார். எப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், நாங்கள் அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது கேசவா உள்ளேனையா, நாராயணா உள்ளேனையா, மாதவா உள்ளேனையா, ஒரு 4 பசங்களாவது பெருமாள் பேர் வச்சுருப்பான். நாங்கள் அவன் பேரை படிக்கிறோம். அட்டண்டன்ஸில் பேர் படித்து அட்டண்டன்ஸ் எடுத்தா என் நாமத்தை பாடினான்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார். ஆனால் இந்த அனுகிரகம் அந்த கல்லூரி பேராசிரியருக்கு கிடைக்காது. ஏன்னா அவர் எப்படி அட்டண்டன்ஸ் எடுப்பார்னா 1 SR 2 SR 3 SR 1 2 3 சொல்லி எடுத்துடுறார். அதனால எதிரணியில் உள்ள கல்லூரி பேராசிரியர் கோதண்டராமன் அவர் பேரில் உள்ள கோவை எடுக்கட்டும்னு சொல்லி பள்ளி ஆசிரியர் உட்கார்ந்துட்டார். இப்போ கோதண்டராமன் புறப்பட்டு வந்தார். கல்லூரி பேராசிரியர் அவர் மைக்க பிடிச்சார். யார் சொன்னது? கல்லூரி பேராசிரியருக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார். நான் 1 2 3 தான் அட்டண்டன்ஸ் எடுப்பேன். 1ன்னு சொல்லும்போது இந்த உலகத்துக்கே முதல்வன் ஊழி முதல்வன் நான் தான், என்னத்தான் சொன்னான்னு அனுகிரகம் பண்ணுவான். 2ன்னு சொன்னா பிராட்டி பெருமாள் 2 பேர் நாங்க தான், எங்களை தான் சொன்னான்னு அனுகிரகம் பண்ணுவான். 3ன்னு சொன்னா ரகசியத்ரயம்னு சொல்லக்கூடிய 3 மந்திரங்கள், திருமந்திரம், துவயம், சரம ஸ்லோகம், என்னத்தான் சொல்றது, என்னத்தான் சொன்னான்னு அருள் புரிவான். 4ன்னு சொன்னா 4 வேதங்களால் போற்றப்பட்டவன் நான் தான், என்னத்தான் சொன்னான். 5ன்னு சொன்னா 5 நிலைகளில் இருப்பவன் நான் தான், பர வியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சை, என்னத்தான் சொன்னான். 6ன்னு சொல்றியா ஞானம், பலம், வீரியம், சக்தி, ஐஸ்வர்யம், தேஜஸ்னு 6 குணம் கொண்டவன் நான் தான், என்னத்தான் சொன்னான். 7ன்னு சொல்றியா 7 மலைக்கு மேல நிக்கிறவன் நான் தான், என்னத்தான் சொன்னான். 8ன்னு சொல்றியா 8 எழுத்து மந்திரம் போற்றுவது என்னத்தான் சொன்னான். 9 என்று சொல்கிறாயா நவ நிதிகளால் ராமானுஜரால் துதிக்கப்பட்டவன் நான் தான், என்னத்தான் சொன்னான். 10ன்னு சொல்றியா 10 அவதாரம் எடுத்தது நான் தான், என்னத்தான் சொன்னான். நீ நம்பர் சொல்ல சொல்ல அந்த நம்பரும் என்னைத்தான் குறிக்கும்னு சொல்லி பகவான் அனுகிரகம் பண்ணிடுவான். இதுக்கு என்ன பிரமாணம்னு கேட்டார் நடுவர். கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் எண்ணிலும் வரும் எண்ணினி வேண்டுவோம். நம்மாழ்வார் பாடினது. அதனால சும்மா இருக்க நேரத்தில் 1 2 3 சொன்னாலும் அந்த 1 2 3க்கும் பகவானை நினைச்சிட்டு சொன்னோம்னா எவ்வளோ ஆனந்தமா இருக்கு. அப்ப இந்த நாம சங்கீர்த்தனம் நாக்கில் அப்பப்போ பகவானுடைய நாமத்தை வச்சுட்டு அப்பப்போ அவருக்கு டயல் பண்ணிட்டே இருந்தோம்னா பகவானுடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கும். இது 2வது விஷயம். அப்ப சிரவணமாச்சு, கீர்த்தனமாச்சு. அடுத்து 3வது விஷ்ணு ஸ்மரணம். விஷ்ணு பெருமாளுடைய திருமேனியை தியானிக்கணும். இங்க பாருங்க, பிரகலாதன் ரொம்ப தெளிவா வெறும் ஸ்மரணம்னு சொல்லலை, விஷ்ணு ஸ்மரணம் தான், மற்றதுக்கெல்லாம் சொல்லலை. என்ன காரணம்னா இந்த ஸ்மரணம் தியானம் பண்றது இருக்கு பாருங்க. பெருமாள் திருமேனியை தியானிப்பது மட்டும்தான் தியானம். நிறைய பேர் என்ன சொல்லிடுறா, அதெல்லாம் இந்த உருவ வழிபாடுங்கிறதெல்லாம் பண்ணாதீங்கோ, இதெல்லாம் தாழ்ந்தது, நாங்கள் உங்களுக்கு உருவமே இல்லாமல் இப்படி ஏதாவது குழப்புவான்னு பிரகலாதனுக்கு தெரியும். அதனாலதான் ஸ்பஷ்டமா விஷ்ணு ஸ்மரணம், பகவான் திருமேனியை தியானிப்பது தான் தியானம். ஒரு சிலர் சொல்றா இல்லை நாங்கள் உருவமே இல்லாமல் தியானிப்போம். நடாதூர் அம்மாள்ங்கிற மகான் சாய்ச்சார், நிரூபஸ்ய தியானம் ந சக்கியம் தர். உருவமே இல்லாததை எப்படிடா தியானிப்ப, நீ ஏதாவது ஒன்று பர்சீவ் பண்றதுக்கு ஒரு உருவம் வேணும். உருவமே இல்லாமல் யாரா தியானிக்கிறேன்னு சொன்னால் அவர் பொய் சொல்கிறார்னு அர்த்தம்னு நடாதூர் அம்மாள் சாய்ச்சார். ஏன் உருவமே இல்லாமல் தியானம் பண்ண முடியாதா? புள்ளியை வச்சு தியானிக்கிறோமேன்னு கேட்டான். புள்ளிக்கே உருவம் இருக்கேன்ட்டார். புள்ளிக்கு உருவம் இல்லைன்னு யார் சொன்னாங்க? அது மனித வடிவத்தில் இருந்தால்தான் உருவமா? அதனால உருவம் இல்லாத தியானம்ங்கிறது சாத்தியம் இல்லை. பகவானுக்கு திவ்ய மங்கள விக்கிரகம்னு திருமேனி இருக்கு. நன்னா அந்த திருமேனியை எத்தனை திவ்ய தேசங்கள்ல எவ்வளவு அழகான திருமேனியோடு விளங்குகிறான். அப்போ விஷ்ணு ஸ்மரணம்னா பகவானுடைய திருமேனியை நாம் நன்றாக தியானிக்க வேண்டும். அந்த மனசு இருக்கே, மனசுக்குன்னு ஒரு இயல்பு உண்டு. இந்த மனசு என்ன பண்ணும்னா அடுத்தடுத்து பெரிய விஷயத்துக்குன்னு ஆசைப்படும். ஒரு காலத்துல இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவின்னு வாங்கி வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் அதுல திருப்தி வரல, கலர் டிவின்னு போனோம். அப்புறம் அதில் திருப்தி வரல, அதில் அப்புறம் இந்த எல்இடி டிவின்னு போனோம்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த டிவிலேயே ஒரு ஸ்க்ரீனில் வந்து நியூஸ் பார்க்கணும், அது அப்பா பார்ப்பார், இன்னொரு சைடில் டிவி சீரியல் அம்மா பார்க்கணும்னு சொல்லி ஒரே டிவியில் 2 தெரியிற மாதிரி பண்ணோம். இப்போ அடுத்து புதுசாக ஒரு டிவி வந்தாலும் அதையும் எனக்கு இதுக்கு மேலே தெரியாது, இன்னும் நிறையா வந்திருக்கலாம், அடுத்து வந்தாலும் வாங்குவோம். இந்த ஃபோன் இருக்கே, ஒரு காலத்தில் லேண்ட்லைன் ஃபோன் மட்டும்தான் இருந்தது, அதுக்கப்புறம் கார்ட்லெஸ் சொன்னோம், அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன்னு அந்த காலம் நோக்கியான்னு ஒரு ஃபோன் வந்தது, அது இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அதுலேயே ஆண்ட்ராய்டுன்னா இப்போ இன்னும் ஐஃபோன் இன்னும் நிறைய சொல்கிறா, நம்ம லெவலுக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு வச்சுக்கோங்க, இப்படி இன்னும் நிறையா போகிறது. ஆனால் ஏன் அடுத்தடுத்துன்னு போயிட்டே இருக்கான்? அப்போ இதில் திருப்தி வரல, இது வந்தாலும் போதாது. அப்போ மைண்டோட இயல்பு என்னென்னா, எது கிடைச்சாலும் இல்லை இது போராது, நெக்ஸ்ட் இப்படியே போகும். ஆனால் இதை விட பெருசு இல்லைங்கிற ரொம்ப வசதியான விஷயத்தை நாம் பார்த்துட்டோம்னா மனசு அதுக்கப்புறம் இதில் போகாதான். இப்போது கலர் டிவி யூஸ் பண்ணதுக்கப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் பக்கம் யாரும் போகிறது இல்லை தானே, ஐஃபோன் வந்ததுக்கப்புறம் லேண்ட்லைனே காண போச்சு தானே. அதுபோல் மிக உயர்ந்த பகவானை கொண்டு வந்து மனசில் வச்சுட்டோம்னா அல்பமான விஷயம் நோக்கி மனசு போகாது. இதை சாந்தோக்கிய உபனிஷத் சொல்கிறது. நான் புரியறதுக்காக கொஞ்சம் டிவி செல்ஃபோன் பக்கம்லாம் போனேன். எத்திர நான்யத் பஷ்யதி நான்யத் ஸ்ருணோதி நான்யத் விஜானாதி சபூமா. எந்த ஒருவனை காணும் போது உன் கண்கள் மற்றொன்றை காணாதோ, எந்த ஒருவனை பற்றி கேட்கும் போது காது மற்றொன்றை கேளாதோ, எந்த ஒருவனை பற்றி நினைக்கும் போது மனம் மற்றொன்றை நினையாதோ அவன்தான் பகவான். ஏன்னா அவன் ரொம்ப பெரியவன், பார்த்துட்டா கண்ணு இன்னொன்று பார்க்காது. இந்த ராமானுஜர் விளக்குறார் ஸ்ரீபாஷ்யத்தில், அனவதி இந்த அப்படியே இந்த வேத பகுதிக்கு ராமானுஜருடைய பாஷ்யம், அனவதிகா அதிசய சுகரூபே பிரம்மண்ய அனுபூயமானே ததோன்யத் கிமபி ந பஷ்யதி அனுபவிதா பிரம்மஸ்வரூப தத் விபூதி அந்தர்கதத்வாச்ச கிருஷ்ணஸ்ய வஸ்துஜாதஸ்ய என்று ராமானுஜருடைய ஸ்ரீசுக்தி. இதை நமக்கு விளக்கி கொடுத்தவர் யாருன்னா திருப்பாணாழ்வார். ஆழ்வார்களுடைய ஸ்மரணம், பெருமாளை தியானம் பண்ணணும்னா எப்படி பண்ணணும் அதை காட்டின மகான் திருப்பாணாழ்வார். கோவிலுக்கு போகிறோமா, திருவடியிலேருந்து திருமுடி வரை நன்றாக பகவானை தியானம் பண்ணணும். அதை நம்ம பண்ணுறதே இல்லை. அது சில பேர் கோவிலுக்கு போகும்போது கண்ணை மூடின்னு தியானிச்சுட்டு வந்துடுவா. அப்போ கண்ணை மூடக்கூடாது, அப்போ நன்னா கண்ணை பட்டத்தீட்டி பெருமாளை சேவிச்சுட்டு ஆற்றுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்மரணம், அந்த பெருமாள் திருமேனியை நினச்சி பார்க்கணும். இதை பண்ணி காமிச்சார் திருப்பாணாழ்வார். திருப்பாணாழ்வார் பெரிய பக்தர். அவர் காவிரி கலையில் அம்மா மண்டபத்தில் நின்றபடி அரங்கனுடைய புகழை வீணை மீட்டி யாழ் மீட்டி பாடிக்கொண்டிருந்தார். அப்போது ரங்கநாதனுக்கு ஸ்ரீரங்கத்தில் கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு பெரியவர் லோகசாரங்க முனிவர்னு பேர். அவர் அம்மா மண்டபம் காவிரி கரையில் தீர்த்தம் எடுப்பதற்காக குடத்தோடு வரார். திருப்பாணாழ்வார் வழியில் நின்று பாடுகிறார். அந்த காலத்தில் திருப்பாணாழ்வார் இன்னைக்கு சொல்லணும்னா பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். இந்த லோகசாரங்க முனிவர் என்ன பண்ணுறார், இவர் வழியில் நிற்கிறாரு, நகருன்னார். திருப்பாணாழ்வார் மெய் மருந்து பகவானை பாடுறார், அவருக்கு தெரியல. நகருன்னு சொல்கிறார், இவர் நகரில் லோகசாரங்கருங்கிற அந்த அந்தணர் அர்ச்சகர் என்ன பண்ணிவிடுறார், திருப்பாணாழ்வார் பாணர் குலத்தை சேர்ந்தவர், ஒரு கல் எடுத்து அவர் அடிச்சிட்டார். திருப்பாணாழ்வார் நெத்தியில் பட்டு ரத்தம் வந்தது. முழிச்சுண்டா, வழியில் நின்றுட்டேனா, நகர்ந்து போயிட்டார். இப்போ இந்த லோகசாரங்கர் காவேரியில் தீர்த்தம் எடுத்துட்டார், நேராக ரங்கநாதனுடைய சன்னதிக்கு போகிறார். உள்ளே போய் பார்த்தா ஸ்ரீரங்கநாதன் நெற்றியில் இருந்து அதே இடத்துல ரத்தம் வருது. ஐயோ பெருமாளே, உன் நெத்தியில் ரத்தமா, என்னாச்சுன்னு கேட்டார் லோகசாரங்க முனிவர். பெருமாள் சொன்னார், அடிக்கிறதையும் அடிச்சுட்டு ஏன் ரத்தம் வருதுன்னு கேட்டியான்னார். நான் உன்னை அடிக்கலையே, என் பக்தனை அடித்தால் என்னை அடித்ததற்கு சமம், எதற்காக திருப்பாணாழ்வாரை அடித்தாய்ன்னு கேட்டார். லோகசாரங்கர் சொன்னார், அவரை வழியில் நின்னார், அவர் 4 வர்ணத்திலையும் சேராதவர், 4 வர்ணத்திலையும் சேராதவர்ங்கிறதுனால நகர்ந்து போக சொல்ல அடித்தேன். பெருமாள் சொன்னார், ஆம் சரியாக சொன்னாய், அவர் 4 வர்ணத்திலையும் சேர மாட்டார். ஏன்னா வைகுண்டத்தில் ஒரு நித்திய சூரியாக அவரை கருதுகிறேன். நீ வைகுண்டத்தில் உள்ள நித்திய சூரியை எந்த வர்ணம்னு நான் சொல்லுவேன். என் பக்தனை அடித்ததற்கு பிராயஷ்சித்தமாக நீ போய் உன் தோளில் அவனை சுமந்து கொண்டு கோவிலுக்குள்ளே அழைத்து வாய். இதுதான் பெருமாள் காட்டிய சமநீதி. அந்தணராகிய லோகசாரங்கர் தோல்ல அந்தியரான திருப்பாணாழ்வாரை அமர்த்தி பக்தர்களுக்குள் யார் பக்தியில சிறந்திருக்காரோ அவர் தான் உயர்ந்தவரை ஒழிய குலத்தால் ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன்கிறது கிடையாது. நீ போய் அவனை தோல்ல சுமந்து அழிச்சுன்னு வான்னார். அதுல இன்னொரு ரகசியம் இருக்கு. திருப்பாணாழ்வார் என்ன பண்ணாரா, நான் ரொம்ப தாழ்ந்தவன், ஸ்ரீரங்கம் கோவிலை மிதிக்கவே எனக்கு தகுதி இல்லைன்னார். பெருமாள் பார்த்தார், கோவிலை தானே மிதிக்க மாட்டேன், அர்ச்சகர் தோள் மேலேயே உட்கார வச்சு உன்னை உள்ளே அழைத்து வருகிறேன் என்று லோகசாரங்கர், அதற்கு முனிவாகன போகம்னு பேரு,
ஒரு முனியையே வாகனமாக கொண்டு வருகிறார். அப்படி திருப்பாணாழ்வாரை தோளிலே எழுந்தருள பண்ணி கொண்டு உள்ளே அழைத்து வருகிறார் லோகசாரங்க முனிவர். அப்படியே உள்ளே வரும் திருப்பாணாழ்வார், திருவரங்கநாதன் இத்தனை நாள் அவர் கோவிலுக்குள்ளேயே வந்ததில்லை. முதல் முறை அர்ச்சகர் தோளிலே ஏறி திருக்கோவிலுக்கு வரார். என்னை அழைத்த அந்த எம்பெருமான் யாருன்னு இவர் பார்க்கும்போது, இவர் உள்ள வரத்துக்கு முன்னாடி பெருமாளுடைய திருவடிகள் ஓடி வந்து திருப்பாணாழ்வார் கண்களிலே நிலை நிற்க, அந்த திருவடியிலேந்து திருமுடி வரைக்கும் இப்படித்தான் தியானிக்கணும். விஷ்ணு ஸ்மரணம்னா அமலனாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான் திரு கமலபாதம் வந்து என் கண்ணினுள்ளன ஒக்கின்றதே. திருவடியை தியானிச்சார். அப்புறம் அப்படியே மேலே போறார். அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே. அப்புறம் உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்து இன்னுயிரே. திருவயிற்று உதரபந்தம் வந்து என் உள்ளத்து நின்றுளாகின்றதே. திரு ஆர மார்பதன்றோ அடியேனை ஆட்கொண்டதே. உண்ட கண்டம் கண்டீர் அடியேனை உய்ய கொண்டதே. கையினார் சுரிசங்கு அனலாழியர் நீழ்வரை போல் மெய்யனார் புலபவரையார் கமழ் நீழ்முடிய மையனார் அணி அரங்கனார் அரவினனை மிசமேய மாயனார் செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே. பரியனாகி வந்த அவுணன் உடல் கீண்ட அமரர்க்கு அரிய ஆதிப்பிரான் அரங்கத்து அமலன் முகத்து கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. ஆலமா மரத்தினிலை மேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத்து அரவி நடையான் கோலமா மணி ஆரமும் முத்து நாமமும் முடிவில்லதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையே. கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. அந்த அமுதை பார்த்துட்டோம்னா, அதை தியானம் பண்ணிட்டோம்னா மனசு இன்னொன்று நோக்கி போகாது. அப்ப என்ன பண்ணணும்னா, எப்போதும் திருவடியிலேந்து திருமுடி வரை நாம் பகவானை சிந்திக்க வேண்டும். கொஞ்ச நேரம் இப்போ நம்முடைய அமிஞ்சிக்கரையில நம்ம வரதராஜ பெருமாள் அவ்வளோ ஆச்சரியமா எழுந்தருளி இருக்கார். சேவிக்கிற பாக்கியம் கிடைச்சது. சேவிக்கிறோமா? போய் அப்படியே திருவடியிலேந்து திருமுடி வரைக்கும் ஓரோரு அவயவமா காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டரு முதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி ஒவ்வொன்றாக அப்படியே ஆபாத சூடம் திருவடியிலேந்து திருமுடி வரை தியானிக்கணும். ஏன் நம்ம கோவிலுக்கே போக முடியாட்டாலும் கூட நம் வீட்டில் உட்கார்ந்தே ஒரு வெர்ச்சுவல் தர்ஷன் உட்காந்துருக்கோம். அப்படியே அமிஞ்சிக்கரையில் பூந்தமல்லி ஹைரோடு வழியாக வரோம். அப்படியே வரதராஜ பெருமாள் சன்னதிக்கான தெரு, அப்படியே தெரு வழியாக உள்ளே போகிறோம். ராஜகோபுரம் வரவேற்கிறது, கை கூப்பிக் கொள்கிறோம். அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு மனக்கண்ணை திறந்து கொண்டு ராஜகோபுரம் வழியாக உள்ளே நுழைகிறோம். துவஜஸ்தம்பம் விழுந்து சேவிக்கிறோம். அப்படியே இடப்புறம் போனோம்னா ஆஞ்சநேயர் திருவடியோட சன்னதி, அவரை ஒரு பிரதட்சணம் பண்ணுறோம். அடுத்து பார்த்தா கண்ணபிரான் ஆச்சரியமாக கையில் புல்லாங்குழலோடு எழுந்துள்ளி இருக்கிறான், அவனை ஒரு பிரதட்சணம் பண்ணி சேவிச்சுக்கிறோம். அப்புறம் தாண்டி போனோம்னா சக்கரத்தாழ்வார், பின்னாடி யோக நரசிம்மர் பிரதட்சணம் வர சேவிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி போனோம் தாயார் சன்னதி, தாயாரை சேவித்து அவளுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்கிறோம். அப்படியே போனோம்னா அடுத்து நம்ம ஆண்டாள் நாச்சியாருடைய சன்னதி, ஆண்டாள் நாச்சியாரை சேவித்துக் கொள்கிறோம். ஆண்டாளின் அனுகிரகத்தோடு நேரா வந்தா ஸ்ரீனிவாச பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். அடுத்து ரங்கநாதன் எழுந்தருளி இருக்கார். அதுக்கு அடுத்தபடியாக ராமபிரான் பரிவாரத்தோடு எழுந்தருளி இருக்கார். எல்லாரையும் சேவிச்சுட்டு இந்த பக்கம் வந்தா துவஜஸ்தம்பத்துக்கு முன்னாடி கருடன், அவருடைய அனுமதி பெற்றுக்கொள்கிறோம். தொடர்ந்து உள்ள போனோம்னா நம்ம ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய சன்னதி இருக்கு, அத்தனை பேரையும் சேவிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஜெய விஜயன் அனுமதி பெற்றுக்கொண்டு உள்ள போனோம்னா ஸ்ரீதேவி பூதேவியோடு நம்முடைய அமிஞ்சிக்கரை வரதராஜ பெருமாள் நமக்கு அபயகஸ்தத்தோடு அஞ்சேல் என்று காட்சி தருகிறார். அவருடைய திருவடியிலேந்து திருமுடி வரைக்கும் நன்றாக சேவித்துக் கொண்டு அதுக்கப்புறம் கோவிலேருந்து வெளியில வந்து இப்ப கண்ணை திறந்தோம்னா ஐயாவு மகால்ல உட்காந்து உபன்யாசம் கேட்டு இருக்கோம். இந்த ஸ்மரணம் எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. ஆனா இந்த ஸ்மரணம் எப்படி பண்றதுன்னு தெரியாம தான் சைக்காட்ரிக் கவுன்சிலிங் எல்லாம் போய் உட்காந்துருக்கா. டிப்ரெஷனா இருக்கு, அதா இருக்கு, இதா இருக்குன்னு. ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி பகவானை சிந்தித்தா எவ்வளோ ஆனந்தம் இருக்கு. அவனை சிந்தித்த ஆனந்தங்கிறது தெரியாதனால தான் எங்கெங்கேயோ போய் மாட்டிக்கிறோம். சைக்காட்ரிஸ்ட்டை போய் கடைசியாக டிப்ரெஷன் போய் உட்காடுறோம். அவனை சிந்தித்தா எங்கேயாவது இந்த டிப்ரெஷன் வருமா? அப்போ ஸ்மரணம் ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரமாவது பகவானை. இப்போ கோவிலுக்கே போயிட்டு வரோம்னா நமக்குள்ள பேசிக்கலாமே, இன்னைக்கு பெருமாள் என்ன வஸ்திரம் அணிஞ்சுட்டு இருந்தார், சங்கு சக்கரத்தை எப்படி ஸ்டைலாக பிடிச்சிட்டு இருந்தார், அவர் திருக்கண் எப்படி இருந்தது, கிரீடம் என்ன வச்சுட்டு இருந்தார், என்னென்ன மாலைகள் அணிஞ்சிட்டு இருந்தார், என்னென்ன திருவாபரணம். நம்ம அடுத்த வாழை பார்த்தா பேசிட்டு ஓ இன்னைக்கு இந்த சட்டை போட்டுன்னு வந்திருக்கியா, இந்த ட்ரெஸ் எங்கே வாங்கினா, இதெல்லாம் கேட்கறத விட பெருமாளுடைய விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம்னா அது அன்றாட வாழ்வில் ஸ்மரணம்ங்கிறது எவ்வளோ நல்லா இருக்கும். அதை நாம பண்ண மாட்டோமான்னு தான் பெருமாள் காத்துட்டு இருக்கார். பெருமாள் என்ன ஒரு 5 நிமிஷமாவது என்ன நினைச்சுடா உன் மனசுக்குள்ள நான் வரையங்கிறார். நாம கெட்டிக்காரா, அது 5 நிமிஷமாவது நினைப்பேனான்னு நாம உட்காந்து போராடிட்டு இருக்கோம்.
இதுக்கு நாங்கள் ஒரு வேடிக்கையாக கதை சொல்கிறது உண்டு. ஒரு ஊரில் ஒரு பெரிய தொழிலதிபர் ஒருத்தர் இருந்தார். அவர் நிறையா ஃபாரின்கெல்லாம் போய் நிறையா பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாரத தேசத்துக்கு திரும்பி வந்தார். அவருக்கு அடுத்தடுத்து மீட்டிங் நிகழ்ச்சிகள் எல்லாம் போயிட்டே இருக்கார். தொழிலதிபர் களைச்சி போயிட்டார். ஒரு உதவியாளரை கூப்பிட்டாருப்பா, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், உழைக்க தெரிஞ்சால் போகாது, ஓய்வு எடுக்கவும் தெரியணும், எனக்கு சிம்லாவில் எனக்கு சொந்தமாக ஒரு பங்களா இருக்குது, நான் அங்கே போய் ஓய்வு எடுக்க போகிறேன்னார். இந்த தொழிலதிபர் பெரிய ஆள், சிம்லாவில் ஒரு பங்களா வச்சுருக்கார், அதுக்கு ஒரு வாட்ச்மேன் போட்டிருக்கார். அந்த வாட்ச்மேனுக்கு மாதம் மாதம் பணமும் கொடுத்துட்டுருக்கார். ஆனால் வாட்ச்மேன் எவ்வளோ கெட்டிக்காரன்னா, அவன் முதலாளியே பார்த்ததில்லை. ஆனால் சிம்லாவை சுற்றி பார்க்க வரவாளுக்கெல்லாம் இந்த பங்களாவை வாடகைக்கு விட்டு அவன் சைட் பிஸ்னஸ் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கான். மாதம் மாதம் முதலாளிட்டேருந்து சம்பளமும் வாங்குவான், அந்த ஒரு பக்கம் சைட் பிஸ்னஸ், முதலாளி முகத்தையே பார்த்ததில்லை. இது தெரியாமல் முதலாளி சொல்கிறார், நான் சிம்லாவில் போய் பங்களாவில் ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னார். ஒரு கீழே இருக்கிறவர் கேட்டார், நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா இந்த பிஸ்னஸ்லாம் யார் பார்க்கறது? அவர் சொன்னார், நல்ல நிர்வாகம் உள்ள ஸ்தாபனம், அதன் உரிமையாளர் இருந்தாலும் இல்லாட்டாலும் நல்லா இருக்கும், நான் போயிட்டு வரேன்ட்டு இவர் கிளம்பி போய்ட்றார். சிம்லாவில் போய் அங்கே எல்லாம் இறங்கி அங்கே டெல்லிக்கு ஃப்ளைட்டில் இறங்கி அங்கேருந்து சிம்லா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பங்களாக்கு ஃபோன் பண்ணுறார், நான் வரேன் ரெடியாக இருன்னு. ஊர் பார்த்தா, என்ன வரேன் ரெடியாரா, வீடு காலி இல்லை, வாட்ச்மேன் சொல்கிறான். ஏய், நான் யார் பேசுகிறேன் தெரியுமான்னார். ஃபோனில் என்ன டிவியாக காட்டுறாங்க, நீ யாராக இருந்தாலும் வீடு காலி இல்லை, போயிட்டு வான்னு ஃபோனை வச்சுட்டோம். அவர் பார்த்தார், என்னடா இது வீடு காலி இல்லை, நம்ம வீடை நமக்கே காலி இல்லைங்கிறானே. சரின்ட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா யார் யாரோ அந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க. கடைசியாக அவர் பார்த்தார், சரி இது இப்படி டீல் பண்ணால் சரி வராதுன்னு வாட்ச்மேன்ட்ட சொன்னாரப்பா, நான் ரொம்ப தூரத்துலேருந்து வந்துட்டேன், இங்கே தங்கலான்னு நம்பி வந்துட்டேன், இப்போ நீ என்னை அனுப்பினா ரொம்ப கஷ்டம், உனக்கு என்ன பணம் வேணுமோ தரேன், இந்த வீட்டில் ஒரே ஒரு ரூம் எனக்கு வாடகைக்கு கொடுன்னார். வாட்ச்மேன் பார்த்தான், அப்படி வாயா வழிக்குன்னு சொல்லி அவரோட பங்களாவில் ஒரு ரூமை அவர்கிட்டேருந்தே பணம் வாங்கிட்டு வாடகைக்கு விட்டான். ஆனால் ஒரே ஒரு ரூம் கொடுன்னு உள்ளே போனவர் அப்புறம் ஒரு கலக்கலக்கி, நான் தான் இந்த பங்களாவின் எஜமானன்னு ப்ரூஃப். இப்போ அன்பேவா கதை இங்கே எதுக்கு சொன்னேன்? இது நம்ம கதை. பெருமாள் தான் அந்த தொழிலதிபர், நாம தான் அந்த வாட்ச்மேன் ராமையா, இந்த உடம்பு தான் அந்த பங்களா. பெருமாள்ங்கிற தொழிலதிபர் ஜீவாத்மாங்கிற வாட்ச்மேன்ட்ட உடம்புன்னு ஒரு பங்களா கொடுத்தார். எதுக்குன்னா அவர் வந்து தங்கறதுக்கு. அது போல இந்த உடம்பும் அவருக்கும் அவருடைய அடியார்களுக்கும் கைங்கரியம் பண்ணணும்னு பகவான் கொடுத்து ஜீவாத்மாவை கேர்டேக்கராக தான் போட்டிருக்காரு இந்த உடம்புல. நாம வெறும் கேர்டேக்கர் வாட்ச்மேன் தான். இதை ஒழுங்காக பயன்படுத்தி நாம் பெருமாளுக்கும் அடியார்களுக்கும் கைங்கரியம் பண்ணணும். அவரும் மாதம் மாதம் தப்பாமல் படி வேற அளந்துட்டு இருக்கார். ஆனால் நாம் எல்லாத்தையும் வாங்கிட்டு என்ன பண்ணுறோம், அவன் சைட் பிஸ்னஸ் பண்ணி வாடகைக்கு விட்ட மாதிரி கண்ணை வந்து கிரிக்கெட் மேட்சுக்கு வாடகைக்கு விட்டோம், காதை வந்து யூடியூப் பாட்டுக்கு வாடகைக்கு விட்டோம், எல்லாத்தையும் வாடகைக்கு விட்டு சம்பாதிச்சுட்டு இருக்கோம். பெருமாள் வந்து சொல்லி பார்த்தாலும் அதெல்லாம் கிடையாது, நான் இப்படித்தான் இருப்பேங்கிறோம். கடைசியாக பெருமாள் பார்த்தார், சரிடா நீ உனக்கு சொந்தமானவனே வச்சுக்கோ, நான் ரொம்ப தூரம் உன்னை நோக்கி ஓடி வந்துட்டேன், உன் மனசுங்கிற அந்த ரூமை மட்டும் கொஞ்சோண்டு எனக்கு இடம் தெரியா, விஷ்ணு ஸ்மரணம் டெய்லி ஒரு 5 நிமிஷம் என்ன நினச்சிக்கிறியா, கொஞ்சோண்டு இடம் தெரியான்னு சொல்லி உள்ள வரார். கொஞ்சோண்டு இடம் கேட்டு உள்ள வர பெருமாள் ஒரு கலக்கு கலக்கி, நான் தாண்டா உனக்கே தலைவன், இந்த வீடுக்கே நான் தாண்டா பாசு, உனக்கும் நான் தாண்டா பாசுன்னு சொல்லி கொஞ்சமாக உள்ள வந்து தான் பகவான் ப்ரூவ் பண்ணுறார். ஆனால் அந்த கொஞ்சமாக உள்ள வரத்துக்காவது நாம் இடம் கொடுக்கணும் இல்லையா, அதுதான் விஷ்ணு ஸ்மரணம். அப்படி நாம் இடம் கொடுத்துட்டா நம் மொத்தத்தையும் பகவான் அன்பே வா என்று கூப்பிட்டு நமக்கு பகவான் அனுகிரகம் பண்ணிடுவான். அதான் உள்ள விஷயம். பெருமாள் நம்மளை தேடி தேடி தான் வரார். வாப்பா, உள்ளம் என்றொரு கோயிலிலே தெய்வம் வேண்டும் அன்பே வா, கண்கள் என்றொரு சோலையிலே தென்றல் வேண்டும் அன்பே வா, எல்லாம் சொல்லி பார்க்கிறார். நம்மளை தேடி வரார். வான்பறவை தன் சிறகை எனக்கு தந்தால், பூங்காற்றே உன் உதவியும் எனக்கு இருந்தால், வானத்திலே பறந்து சென்றே போனவனை அழைத்து வந்து பக்தியை வாழ வைப்பேன், அழுத முகம் சிரித்திருக்க ஆசைக்கு உயிர் கொடுப்பேன்கிறார். ஆனால் நம்மால் அதை புரிஞ்சுக்கல. நீ இருந்தால் என் மாளிகை விளக்கெரியும், நிழல் கொடுத்தால் என் நினைவுகள் விழித்து கொள்ளும். ஆனால் நமக்கோ பார்வையிலே பாதையிலே புரியவில்லை, பகல் இரவு தெரியவில்லை, பாதையும் புரியவில்லை, 1000 தான் வாழ்வில் வரும், நிம்மதி வருவதில்லை, நாம கஷ்டப்பட்டு இருக்கோம். அப்போ இதை நாம பண்ற பாடு. அப்போ கொஞ்சோண்டு இடம் விஷ்ணு ஸ்மரணம்னு ஒரு சின்ன ரூம் உள்ளத்திலே நாம பகவானுக்கு கொடுத்து விட்டால் அந்த சின்ன ரூம்குள்ள வர பகவான் மொத்தமாக உள்ளத்தை ஆக்கிரமித்து உள்ளே நிறைந்து விடுவான். அதனால ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரம் பகவானை இப்படி ஸ்மரித்தோம் என்றால் அவன் உள்ளத்திலே இன்னைக்கு 5 நிமிஷம் நினைக்கிறது நாளைக்கு 10 நிமிஷம், நாளை 15 நிமிஷம் போயிட்டே இருக்கும். அவன் நிச்சயமாக ஆக்கிரமிப்பான். இது 3வது வழி. அப்போ காதால கேட்குறோம், வாயால பாடுறோம், அடுத்து ஸ்மரணம்னு மனசால நினைக்கிறோம். இதுக்கு அடுத்தது பாத சேவனம். இப்போ இதெல்லாம் பண்ண முடியலைன்னா ரொம்ப எளிமையான வழி. பெருமாளுடைய பாதம் திருவடி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அடியார்கள் இருக்காளே, பாத சேவனம். அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணால் ரொம்ப ரொம்ப விசேஷம். அதாவது நம்ம பெருமாளை குறித்து பக்தி செஞ்சோம்னா நமக்கு பெருமாளை பிடிக்கும்.
ஆனா பக்தர்களுக்கு கைங்கரியம் பண்ணா பெருமாளுக்கு நம்மளை பிடிக்கும். பக்தர்கள் பகவானை விரும்புவார்கள். பகவான் யாரை விரும்புவான்னா தன் பக்தனுக்கு பக்தனாக யார் இருக்காரோ அவரை தான் விரும்புவான். அதனாலதான் ராமனுக்கு 2 தம்பி, பரதன் லக்ஷ்மணன் 2 பேரும் ராமனுக்கு விழுந்து விழுந்து கைங்கரியம் பண்ணான். ஆனா 3ஆவதா சத்ருகுணன் ஒரு தம்பி இருந்தான். அவன் பரதனுக்கு கைங்கரியம் பண்ணான். ராமனுக்கு யாரை பிடிக்கும்னா பரதன் லக்ஷ்மணனை விட சத்ருகுணனை தான் பிடிக்கும். ஏன்னா அவன் ராமபக்தனான பரதனுக்கு கைங்கரியம் பண்ணான். அது போல ஆழ்வார்கள் எத்தனை பேர் இருந்தாலும் பெருமாளுக்கு மதுரகவி ஆழ்வாரை தான் பிடிக்கும். மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் பெருமாளை பிடிக்கும். ஆனா நம்மாழ்வாரே கத்தின்னு இருந்தவர் மதுரகவி ஆழ்வார். பெருமாளுக்கு பக்தர் நம்மாழ்வார், நம்மாழ்வாருக்கு பக்தர் மதுரகவி ஆழ்வார். அதனால பெருமாளுக்கு மதுரகவி ஆழ்வாரை தான் பிடிக்குமா. சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேனே, இப்போ அடியன் ஒன்றும் பெரிய போஸ்ட்ல இல்லை, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ அடியன் ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கேன், ஒரு ஜாப் வேக்கன்சி, நான் யாருக்கு கையெழுத்து போடுறேனோ அவருக்கு தான் வேலை கிடைக்கும். எனக்கு உதவி செஞ்ச ஒருத்தர் என்கிட்ட வந்தார், சார் நான் உங்களுக்கு அந்த உதவி செஞ்சேன் இல்லையா, இந்த வேலை எனக்கு வாங்கி கொடுங்கன்னார். இன்னொருத்தர் என் பொண்ணுக்கு பெரிய உதவி செஞ்சவர். என் பொண்ணு வந்து என்கிட்ட, பா இவர் எனக்கு பெரிய உதவி செஞ்சவர், இந்த வேலையை நீ இவருக்கு தான் கொடுக்கணுங்கிறா. நான் எனக்கு பிடிச்சவருக்கு வேலை கொடுப்பேனா, என் பொண்ணுக்கு பிடிச்சவருக்கு வேலை கொடுப்பேனா? பொண்ணுக்கு பிடிச்சவருக்கு தான். நாம பெருமாளுக்கு பக்தரா இருக்கோம்னா டைரக்டா பிடிச்ச மாதிரி, அவர் அடியாருக்கு அடியாரா இருக்கோம்னா பொண்ணுக்கு பிடிச்சவர் மாதிரி, அங்க பிடிச்சிருக்குன்னா அங்கதான் வேலை நடக்கும். அது போல அடியாருக்கு அடியாரா இருந்தா பகவான் நமக்குத்தான் முதல்ல அனுகிரகம் பண்ணுவான். இந்த கஜேந்திர மோட்சம்னு எல்லாரும் உபன்யாசம் பண்றோமே, கஜேந்திர மோட்சத்துல யானை காலை பிடிச்ச முதல்ல மோட்சம் போச்சா, பெருமாளை கூப்பிட்ட யானை முதல்ல மோட்சம் போச்சா? முதலுக்கு யாராவது முதல்ல மோட்சம் கொடுப்பாளா? முதல்லன்னு பேர் இருக்கிறதுக்காக முதல்ல கொடுத்துடலாமா? இந்த யானை இருக்கே நேரடியா பெருமாள் திருவடியை பிடிச்சிருத்து, அது மெதுவாக தான் மோட்சம் கிடைக்கும். இந்த முதல்ல தெரிஞ்சு பண்ணித்தோ தெரியாம பண்ணித்தோ, நல்லதுக்கு பண்ணித்தோ கெட்டதுக்கு பண்ணித்தோ, பரம பக்தனான கஜேந்திரனுடைய பாதத்தை முதல்ல பிடிச்சிருத்து, வா உனக்கு முதல்ல மோட்சம் கொடுக்கிறேன்னு பகவான் கொடுத்துட்டான். அப்ப அடியவனுடைய திருவடியை யார் பிடிக்கிறாளோ அவளுக்கு தான் முதல்ல மோட்சம். அப்ப இது ரொம்ப எளிமையான வழி. எத்தனையோ ஆச்சாரியர்கள் மகான்கள் பக்த சிகாமணிகளை பார்க்கிறோம். நம்மால் முடிந்தது அந்த ஆச்சாரியர்கள் பெரியோர்கள் சின்ன சின்ன கைங்கரியம் அவளுக்கு நாம பண்ணோம்னா நிச்சயமாக இது போல் ஒரு சிறந்த பக்தி கிடையவே கிடையாது. இது தற்செயலாக பாருங்க, இன்னைக்கு மத்தியானம் அடியனுடைய ஸ்ரீபாஷ்யாரி ஆச்சாரியர் டாக்டர் சிவ கருணாகராச்சார் சுவாமி அடியனுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தார். அப்போ சுவாமி சாய்ச்சார், ஏண்டா சமீபத்தில் ஸ்ரீமத் ஆண்டவனுடைய சாதுர்மாசிய சங்கல்பத்துக்காக நீ தாரகமாலைன்னு எழுதி கொடுத்தியான், ரொம்ப நன்னா இருக்கான் அப்படின்ட்டு சுவாமி இன்னொன்று சாய்ச்சார். ஒரு பெரிய சான்ஸ்கிரிட்ல PhD படித்தவர் அவர் என்கிட்ட கேட்டார், நீங்கள் வெங்கடேஷ்க்கு என்ன ட்ரைனிங் கொடுத்தேள் அவன் இந்த மாதிரி எழுதியிருக்கானேன்னு கேட்டார் அப்படின்னார். நான் சொன்னேன், சுவாமி எல்லாம் தேவர் அனுகிரகம் தான். இல்லைடா சுவாமி சொன்னார், அவர் என்ன கேட்குறாருன்னா, நான் PhD சான்ஸ்கிரிட் எல்லாம் படித்தேன், எனக்கு ஸ்லோகம் எழுதணும்னா வரமாட்டேங்கிறது, வெங்கடேஷ் ஒன்றுமே ஃபார்மலாக படிக்கலையே அவன் எப்படி எழுதுறாங்கிறது தான் எனக்கு கேள்வி, அப்போ நீங்கள் என்ன ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னு கேட்டாருங்க. அடியேன்னு சொன்னேன், சுவாமி ட்ரைனிங்னு ஒன்றும் கிடையாது, தேவருக்கெல்லாம் கைங்கரியம் பண்ண கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம். ஆச்சாரியனுக்கு ட்ரைனிங் மூலமாக வருவதை விட ஆச்சாரியனுக்கு பக்கத்திலேயே இருந்து அவர் போகிற இடத்துலலாம் பின்னாடி போய் கைங்கரியம் பண்ணிகிட்டே இருந்து, ஆகா இந்த பையன் நமக்கு நல்லா கைங்கரியம் பண்ணுறானேன்னு ஒரு நிமிஷம் ஒரு திருவுள்ளம் உகந்துட்டார்னா அதனால் வரக்கூடிய ஞானம் தான் பெரிய ஞானம் அப்படின்னு சொன்னால் வேற ஒன்றும் அடி எனக்கு தெரியாது. ஒரு கைங்கரியம் பண்ணதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஸ்ரீ சூக்திகள் இதெல்லாம் படிச்சிருக்கேன் அவ்வளோதான் அப்படின்பது எதுக்கு சொல்ல, நம்ம கதையை நாம தான் சொல்லி ஆகணுங்கிறது வேற விஷயம், அதுக்காக சொல்லலை. ஆக ஒரு ஆச்சாரியனுக்கு ஒரு அடியவருக்கு நம்ம கைங்கரியம் பண்ணோம்னா பழக பழக பக்தி தானாக வளர்ந்துடும். அந்த பக்திங்கிறது ரொம்ப நேச்சுரலாக வரும். ஏன்னா பெரியோர்கள் பக்தி செய்வதை பார்த்து பார்த்து ஈடுபட்டு அதே வழியில் நமக்கும் அந்த பக்தி என்பது தானாக வந்துடுறது. இன்னொன்று பாருங்க, அந்த பக்தருக்கு அடியவராக நாம் இருந்துட்டோம்னா அவரை காப்பாற்றுற பெருமாள் அவரோடு சேர்த்து நம்மளையும் காப்பாற்றிடுவார். இது ரொம்ப ஈஸியான வழி. பாத சேவனம்னு அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணிட்டே இருந்தால் அந்த அடியவருக்கு நிச்சயம் பெருமாள் மோட்சம் கொடுக்க போகிறார், அதில் சந்தேகமே இல்லை. நம்ம கூட இருக்கோம் இல்லையா, நமக்கும் கொடுத்துருவார். ஞாபகம் வச்சுக்க, ஒரு கதை சொல்கிறேன். அடியார்கள்லாம் ஒன்று சேர்ந்து அகோபில யாத்திரை போனான். அங்கே இந்த பாவன நரசிம்மர்னு அகோபிலத்தில் ஒரு நரசிம்மர் இருப்பார். ரொம்ப கஷ்டம், இந்த ஜீப்பு டிராக்டர்லாம் போகணும். அதில் ஏறிவா போகிறா. திடீர்னு பார்த்தா ஜீப்பில் பிரேக் பிடிக்கலை. அச்சோ அது சாதாரணமாகவே அது பிரேக் பிடிக்காத ஜீப் மாதிரி தான் அப்படி இப்படி போகும். பிரேக் வேற பிடிக்கல. நம்ம நரசிம்மரை தரிசிக்க போகிறோமா வைகுண்டநாதனை தரிசிக்க போகிறோமான்னு தெரியலையேன்னு அவள் டென்ஷனில் இருக்கா. ஆனால் ஒரு பொண்ணு மட்டும் கூலாக கவலையே படாமல் புக்கு படிச்சுன்னு அந்த ஜீப்பில் போயிட்டு இருக்கா. பிரேக்கு பிடிக்காம ஜீப்பு தடுமாறுறது, அந்த பொண்ணு கூலாக புக்கு படிச்சுன்னு போயிட்டு இருந்தா. டிரைவர் அப்படி இப்படி சமாளித்து ஜீப்பை நிறுத்திட்டார்.
நிறுத்தினதையும் வரலாம். டிரைவர்கிட்ட கேள்வி கேட்கல. எப்போதுமே நம்ம மைண்ட் செட் எப்படின்னா, ஒருத்தர் நிம்மதியாக இருந்தால் பிடிக்காது. அந்த பொண்ணுக்கிட்ட கேள்வி கேட்டாலும், நீ ஏம்மா கவலைப்படாமல் புக்கு படித்த? பாருங்களேன், வீட்டில் கரண்ட்டு கட்டானாலே ஈபிக்கு ஃபோன் பண்ண மாட்டோம். பக்கத்து வீட்டுக்கு, உன் வீட்டில் கரண்ட் இருக்கா? அவன் எனக்கும் கரண்ட் போயிடுத்துன்னா நம்ம பேசாமல் இருந்துருவோம். அந்த பொண்ணை பார்த்து, நீ என்ன புக்கு படிச்சுட்டு இருக்க, ஒரு கவலையே இல்லை, என்ன ஆச்சு தெரியுமா, ஏதாச்சு தெரியுமான்னா. அந்த பொண்ணு கேட்டா, என்ன ஆச்சு தெரியுமாங்கிறது அப்புறம், டிரைவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னா. யாருமான்னு கேட்டா, டிரைவர் எங்கள் அப்பா, அவர் பொண்ணு நான் உள்ளே உட்காந்துருக்கேன்னு அவருக்கு தெரியும், அவர் என்னை காப்பாற்றுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் ஏன் கவலைப்படணும்னா. இப்போ கை தட்டாதீங்க, இப்போ தான் மெயின் விஷயமே இருக்குது. அவள் சொன்னா, என் கூட ட்ராவல் பண்ணதுனால தான் நீங்கள் பழைச்சிங்கன்னா. ஏன்னா அவர் பொண்ணு நான் மட்டும் உள்ளே இல்லைன்னா பிரேக் பிடிக்கலன்னு தெரிஞ்சதுமே எங்கள் அப்பா வெளியில் குதிச்சிருப்பார், நீங்கள்லாம் வைகுண்டம் போயிருப்பேன். பொண்ணு உள்ளே இருக்கேங்கிறதுனால எங்கள் அப்பா போராடி காப்பாற்றி கொடுத்தார், அதனால நீங்கள் பொழிச்சிங்க. அந்த டிரைவர் தான் பெருமாள், டிரைவரோட பொண்ணு தான் அடியார்கள், நாமெல்லாம் கோ பேசஞ்சர். அடியார்களோடு பயணித்தோம்னா அவர்களை காப்பாற்றும் பெருமாள் சேர்த்து நம்மளையும் காப்பாற்றிடுவார். ராமானுஜர் வைகுண்டம் போகிறதுக்கு முன்னாடி 6 கட்டளை சொல்லிட்டு போனார். இதை மட்டும் மறக்கக்கூடாது. இந்த பாத சேவனத்தில் இந்த ஒரே விஷயம்தான். வைகுண்டம் போகிறதுக்கு முன்னாடி ராமானுஜர் 6 கட்டளை சொன்னார். முதல் கட்டளை, நான் எழுதின ஸ்ரீபாஷ்யத்தை எல்லாரும் படிக்கணும், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னார். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சுவாமி, எல்லாம் சான்ஸ்கிரிட்டில் இருக்குது, கஷ்டம். 2வது கட்டளை, அது முடியலையா, தமிழில் நம்மாழ்வார் திருவாய்மொழி 1000 பாட்டு பாடியிருக்காரு இல்லையா, அதை அர்த்தத்தோடு படிக்கணும், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ தமிழும் தகராறாக இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். சரி விடு, திருநாராயணபுரம்ங்கிற க்ஷேத்திரம் இருக்கு இல்லையா, ஒரு குடிசை கட்டி மேல்கோட்டை திருநாராயணபுரத்தில் போய் தங்குன்னார். நாங்கள் ஃபேமிலி இதெல்லாம் விட்டுட்டு திருநாராயணபுரம் இல்லை அது கஷ்டம், அடுத்தது சொல்லுங்கன்னு. சரி, திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் 3 மந்திரம் இருக்குது. இந்த 3 மந்திரங்களையும் சிந்தனை பண்ணு. சிந்தனை பண்ணுறதெல்லாம் கஷ்டம், அதுவும் கஷ்டம்ட்டோம். 5வதாக ஒன்று சொன்னார், உங்கள் ஊரில் உனக்கு பக்கத்தில் ஏதாவது கோவில் இருந்தா அந்த கோவிலில் ஒரு திவ்ய தேசம் அல்லது அபிமான ஸ்தலம், நம்ம அம்பிஞ்சிக்கரை வரதராஜன் சன்னதி, இது போல் கோவிலுக்கு போய் அங்கே பெருமாளுக்கு ஏதாவது சின்ன சின்ன தொண்டு கைங்கரியம் பண்ணும். இல்லை அதுக்கும் டைம் இல்லைன்னு கடைசியாக 6வதாக ஒரு கட்டளை சொன்னார். இந்த 5மே பண்ண முடியலையா, ஸ்ரீபாஷ்யம் வரல, திருவாய்மொழி வரல, மந்திரங்கள் சிந்திக்க முடியாது, திருநாராயணபுரம் போக முடியாது, திவ்ய தேச கைங்கரியம் பண்ண முடியாது, 6வதாக ஒன்று சொல்கிறேன், இதெல்லாம் பண்ணி கொண்டு யாராவது பக்தர்கள் இருப்பார்கள் அல்லவா, அந்த பக்தனுக்கு நீ போய் பக்தனாயிடு, அந்த பக்தனுக்கு சர்வீஸ் பண்ணி போதும்ட்டார். அப்படிப்பட்ட அடியவனுக்கு நீ அடியவனாக ஆகிவிட்டால் அவனை காக்கும்போது பகவான் அவனோடு சேர்த்து உன்னையும் காத்து விடுவான். இவ்வளவுதான் ரகசியம். இப்போ அடுத்து ஒரு கேள்வி கேட்பா, நாங்கள் அடியவர்களை எங்கே தேடி போகிறது? நாம் பக்தியோடு பிரார்த்திச்சா பெருமாளே அடியவர்களை அனுப்பி வைப்பார், அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். ஆனால் இந்த நிமிஷம், ஆனால் உபன்யாசகர் இருக்காரு, இவர் என்ன சொல்லி விட்டார், இந்த நிமிஷம் 20/7/2025 6:30 நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அப்போ பாத சேவனம்னு இந்த நிமிஷமே அடியாருக்கு அடியாராக நாம் எப்படி ஆவது? வழி இருக்கு, அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. இந்த மந்திரத்தை எல்லாரும் சேர்ந்து இப்பவே சொன்னா நம்ம அடியாருக்கு அடியார் ஆயிடும். அது என்ன மந்திரம்னா, எல்லோருக்கும் பொதுவான மந்திரம், அடியேன் ராமானுஜ தாசன். முடிஞ்சு போச்சு. நம்ம பெருமாளுக்கு தாசன்னு சொன்னா அது சிரவணம் கீர்த்தனம், ராமானுஜருக்கு தாசன்னு சொன்னா பாத சேவனம், அடியாருக்கு அடியார். பெருமாளுடைய அடியார்கள்ல தலை சிறந்தவர் ராமானுஜர், ராமானுஜருக்கே அடியார் ஆயிடுறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் மனசார அடியேன் ராமானுஜதாசன், அடியேன் ராமானுஜதாசன், இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி கொண்டிருந்தால் பாத சேவனம், நாம் அடியாருக்கு அடியாராக ஆகிவிடுகிறோம். ஒரே மந்திரம், எல்லாருக்கும் இதான், ஆண்கள் பெண்கள் எல்லாரும் இதே சொல்ல, அடியேன் ராமானுஜதாசன். ஏன்னா இது ஆத்மாவுக்கானது, அதனால இதுல ஜெண்டர் ஆணா பெண்ணா அப்படி பார்க்கணும்னு தேவையில்லை. அந்த வார்த்தை தாசகாங்கிறது சான்ஸ்கிரிட்ல ஆண்பால், அதனால அடியேன் ராமானுஜ தாசன் என்றே நேரடியாக சொல்லலாம். சொல்லிட்டா அடியாருக்கு அடியாராக ஆகிவிடுகிறோம். பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சவர் ராமானுஜர், அந்த ராமானுஜருக்கு பிடிச்சவரா நாம் ஆயிட்டோம்னா A=B, B=C, A=Cன்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார். இதுதான் பாத சேவனம் ஆச்சா. அடுத்து 5வது அர்ச்சனம்.